அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியாலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சூர்யாவுக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரி நமக்கு தெரியுது. சூர்யாவே வந்துட்டு படம் பண்ணுறது நல்லா இல்லாத மாதிரி தெரியுது. இவ்வளோ நல்லது பண்ணி அந்த மனுஷன் வந்துட்டு ஏன் இவ்வளோ கெட்ட பேரில் இருக்கார் அப்படின்னா, ஏன்னா அவர் அதிகாரத்தை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கார். நிறைய இடங்களில் வந்துட்டு அடக்குமுறையை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதிராக கேள்வி கேட்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கோவம் வரும்ல. இப்போ இத்தனை வருஷமாக வந்துட்டு நாங்கள் வந்து அடக்கி பழகிட்டோம், திடீர்னு வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் அந்த தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியிலேயே நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய நடிகர்கள்னு சொல்லப்படுற யாருமே ஒரு ஜாதிய ரீதியான படமோ இல்லை ஒரு அடக்குமுறைக்கு எதிரான படமோ நடித்ததில்லை. ஜாதி பெருமையான படங்கள் நிறைய வந்திருக்கலாம். ஒவ்வொரு ஜாதியையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வந்துட்டு படங்கள் வந்திருக்கலாம். அது பெரிய பெரிய ஸ்டார்ஸே நடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் வந்துட்டு ஒரு தாழ்த்தப்பட்ட இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் வந்துட்டு அநீதியில் இருக்கிறாங்க, அவங்கள வந்துட்டு வேற ஒரு பெரிய சமூகமோ இல்லை வேற ஒரு சமூகம் வந்துட்டு அவங்கள ஒடுக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த பெரிய நடிகர்களும் நடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச பெரிய நடிகர்கள் யாருமே நடிச்சிருக்கிறதுக்கான சாத்தியங்களே இல்லை.